செப்டம்பர் மாதம் 19ஆம் திகதி 2014ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கின்றோம். வெள்ளி எனும் போது இந்த வார நாட்களினுடைய ஒரு மந்தத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள். அதாவது வேலை பழுமிக்க வாரத்தின் மந்தத்துக்கு வழிவகுக்கும். ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் அட்டகாசமான தினமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பகுதி சார்ந்த ஒரு தேர்தல் தான் நாளை நடைபெற இருக்கிறது என்று இருந்தாலும் கூட இலங்கை முழுவதுமாக அதனுடைய வெப்பம் பிடிக்கப்பட்டிருப்பது என்பதுதான் உண்மை. காரணம் பல இருக்கின்றது. இதுவரையும் நடைபெற்ற இந்த மாகாண சபை தேர்தல்களிலே ஒவ்வொரு மாகாண சபைக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் முன்வைத்திருந்தாலும் கூட இந்த ஊவா மாகாண சபை தேர்தலினுடைய வெப்பம், அங்கே கொஞ்சம் குளிர் பிரதேசம் தான் இருந்தாலும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணங்கள் பல. இதுதான் எதிர்கால இலங்கையினுடைய அரசியல் கள விளையாட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காய் நகர்த்தலுக்கு முன்னுதாரணமான தேர்தல் என்று அரசியல் விமர்சகர்களும் புத்திஜீவிகளும் கருத்துக்கள் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் செய்தி அறையிலிருந்து ஜெகநாத் கண்ணாவையும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு தள்ளலாம் என்று இருக்கின்றோம். என்றால் தலைப்புகளை நீங்கள் இன்னும் ஆழ்ந்து சொல்ல வேண்டும். வணக்கம் கஜமோகன். வணக்கம் ஜெகலி. அந்த அடிப்படையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். சந்தேகங்களோடு பல ஊகங்களோடு பல செயற்பாடுகள் பத்திரிகையில் அரங்கேறுகின்றன. அவை என்ன என்பதனை பார்ப்பதற்கான நேரம். முதலில் இன்று வீரகேசரி பத்திரிகையை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று வீரகேசரினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: பிரச்சனையையும் தீர்வையும் கூட்டமைப்பினர் கூற வேண்டும், அமைச்சரவையின் பேச்சாளர் கஹலி ரம்புக்வெல்ல கூறுகின்றார் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது நீங்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நாளை அதே தலைப்பிலே அதே விடயத்தை நீங்கள் வேறு வகையாக சொன்னால் உங்களுக்கு இப்படி சுதந்திரமாக நடமாட முடியுமா? ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டிலே நாளுக்கு நாள் கருத்து நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளும் ஒரு சாராராக இருந்து வருகின்றார்கள். தற்பொழுது இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது ஒரு நகைச்சுவை ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது இவ்வளவு நாளும் தமிழர்களுக்கு பிரச்சனை, அதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், தெரிவு குழுவுக்கு வாருங்கள், தீர்வு குறித்து பேசலாம், அதே மாதிரி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளலாம் என பல கருத்துக்களை அரசாங்கம் கூறி வந்தது. நேற்றைய தினம் திடீரென பிரச்சனையா, தமிழர்களுக்கு பிரச்சனை உள்ளதா, அந்த கிணறை காணவில்லை என அதே நிலையில இன்று இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனையே இல்லையே, என்ன பிரச்சனை இருக்கின்றது? இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் கூறட்டும், அதற்கு பிறகு நாங்கள் தீர்வு குறித்து பேசலாம், தீர்வையும் அவர்களே கூற வேண்டும் என நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் தீர்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்க. இப்ப இவற்றை நாங்கள் பத்திரிகை செய்திகளாக தருகின்றோம். ஆனால் எங்களுக்கு ஊகங்கள் இருக்கு. அதாவது இதே பிரச்சனையை கொண்டு வரும்போது இலங்கையில் தமிழரசு கட்சியா அப்படின்னு இருக்கிறதா, இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்களா தெரியவில்லையே. இப்படியும் வரலாம். இதுதான் இலங்கையில் ஒரே ஒரு இனம் தான் இருக்கிறது, இலங்கையர்கள் என்ற இனம் தான் இருக்கிறது. ஆகவே என்ன சிக்கல்? அது ஏற்கனவே பல முறைகள் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அண்மை காலமாக இந்த இலங்கையில் இருக்கும் இந்த தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு விடயத்திலே அனைத்து தரப்பினரும் கணிசமான கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் தான் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் இது குறித்து அமைச்சரவை பேச்சாளர், அதாவது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிடும் ஒருவர் என்ற வகையில் அவரிடம் இந்த கேள்வியை தொடுத்திருந்தார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு விடயம், உலகளாவிய ரீதியில் ஒரு தரப்படுத்தல் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தால் சிரிக்கக்கூடாது. எந்த நேரத்தோ நீங்கள் சிரிக்கக்கூடாது. தரப்படுத்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் இந்த உலகிலே மிகவும் நகைச்சுவையான அரசியல் தலைப்புகள் வந்த நாடு அல்லது பத்திரிகைகள் அரசியல் பிரதான தலைப்புகள் வந்த நாடு என்ற பெருமை முதலிடத்தில் நான் நினைக்கின்ற இலங்கை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக. அடுத்து நாங்கள் போகலாம். அடுத்த செய்தி என்னென்று பார்க்கலாம். அடுத்த செய்தி இப்படி இருக்கிறது: வடமாகாண சபையின் நிதி நியதி சட்டத்திற்கு ஆளுநர் அங்கீகாரம், முதலமைச்சர் நிதியம் தொடர்பில் முடிவில்லை என்கிற செய்தி இருக்கிறது. ஒரு வகையிலே ஏதோ ஒரு உடன்பாட்டு போக்கொண்டு போகின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. வடமாகாண சபைக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சாதகமான செய்தியாக இது இருக்கின்றது. நீண்ட கால இழுபறி நிலைக்கு மத்தியில் தான் இந்த நிதி சட்டங்களுக்கு ஆளுநரின் அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. கிழக்கு மாகாண சபை ஒத்ததாக வடமாகாண சபையிலும் இந்த சட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஆளுநர் தொடர்ச்சியாக அதற்கு அரசியல் அமைப்புக்கு முரணானது என கூறி வந்திருந்தார். தற்பொழுது அதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் கூட முதலமைச்சர் நிதியம் குறித்து இதுவரை ஆளுநரின் நிலைப்பாடு வெளியாகவில்லை. ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம். எதிர்வரும் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அமைச்சரவை எப்போது எதிர்த்திருக்கிறது?
அமைச்சரவைக்கு தலைமை தாங்குபவர் ஜனாதிபதி. அதே நேரத்தில் அவர்தான் நாட்டின் நிதியமைச்சர். ஆகவே அவரால் தான் இந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு எதிர்ப்பும் இருக்காது. கட்டாயமாக வலிமை போன்று முறை தலைப்பை பார்த்த உடனே பல விஷயங்கள் ஆராயப்பட்டு முரண்பட்டு நடைபெற்றது போல ஒரு போக்கு தெரிகிற மாதிரி தெரியுதில்ல. அப்படி இல்லை. அது அமைச்சரை எல்லாத்துக்கும் அங்கீகாரம் வழங்கும் என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். ஒரு சில விடயங்கள் மாத்திரம்தான் நாங்கள், அதுவும் அந்த அரசாங்கத்துடன் இணைந்திருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளினுடைய சில அழுத்தங்கள் தான் அங்கே பதிவாகுமே தவிர மற்றும்படி அப்படியே இல்லை. வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வியை விற்க வேண்டாம், புலமை பரிசு தொகை அதிகரிக்க வேண்டும், மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுத்த போது எடுக்கப்பட்ட படம். பல்கலைக்கழகத்தை பொறுத்தமட்டில் மாணவர்கள் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் இது ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாத்திரமல்ல ஏனைய பல்கலைக்கழகங்களும் ஒரு அடையாள போராட்டமாக அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக நேற்றைய தினம் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு இலங்கையின் இலவச கல்வியை அரசாங்கம் தாரை வார்க்க முயற்சிப்பதாக தெரிவித்துதான், அதாவது அந்த தனியார் பல்கலைக்கழகங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்தும் செயற்திட்டத்திற்கு எதிராக மாணவர்கள் நேற்று கோஷம் எழுப்பியதை காணக்கூடியதாக இருந்தது. அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பிரதிநிதிகள் தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு. இலங்கையில் இடம்பெறும் ஆசிய அரசியல் கட்சிகளின் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதிகள் 2 பங்கேற்கின்றனர். இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு விடயம் தெரியவில்லை. இந்த தமிழகத்தில் எது செய்தாலும் எதிர்ப்பு என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது அல்லவா? சில விடயங்கள் ஆரோக்கியம்தான், அதற்காக எது செய்தாலும் எதிர்ப்பு. அதாவது ஒரு விருந்தாளியை வர வேணாம்னு சொல்றதுக்கு என்ன சொல்வது, தமிழகத்தினுடைய பெருமையே விருந்தோம்பல். இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதன் பொருட்டு என்கின்ற பொருளால் வாழுகிறார்கள். ஆனால் இங்கே எதை செய்தாலும் அது தவறு என்கின்ற ஒரு துணி இருக்கிறது. ஆமா, ஒன்று இருக்கின்றது. உண்மையிலேயே மக்கள் குறித்து அனுதாபத்தோடு அவர்களின் நலன்சார் விடயங்களில் கருத்து வெளியிடுவது ஒரு விதம், மற்றது அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது அடுத்த விதம். இதைதான் அநேகமான தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்று பின்பற்றி கொண்டிருக்கின்றன. பேச வேண்டிய தருணத்திலே, கதைக்க வேண்டிய தருணத்திலே, குரல் கொடுக்க வேண்டிய தருணத்திலே அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். எல்லாமே நடந்து முடிந்தேறியது. தற்பொழுது இதை வைத்துக் கொண்டு அவர்கள் அரசியல் பிளப்பு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, எது ஒன்று எது பிடித்த மாதிரி. அதாவது இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்கள் போய் சென்னையில் விளையாடினாலும் அதற்கு எதிர்ப்பு. கிரிக்கெட் வீரர்களுக்கும் இலங்கை அரசியலுக்கும் இருக்கக்கூடிய பாடசாலை மட்ட வீரர்கள் கூட இன்று தமிழகத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் சகல இடங்களிலுமே இன ஒடுக்குமுறை ஒன்று இருப்பது போன்ற ஒரு போர்வை தெரிகிறது. ஆனால் இலங்கையினுடைய கிரிக்கெட் தலைவர்களுடைய இலங்கை கிரிக்கெட் தேசிய தலைவர்களுடைய வம்சாவளியை எடுத்து பார்த்தார்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியக்கூடும் சில விடயங்கள் இலங்கையில் நியாயமாக நடக்கின்றன. அரசியல் தனிக்கருத்து வேறு, சில விடயங்கள் நியாயமாக நடக்கின்றன. முயற்சிகளாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆசிய பிராந்தியத்துக்கே பொதுவான ஒரு அரசியல் கட்சிகளின் மாநாடு தான் கொழும்பில் நடக்கின்றது. அதிலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த பிராந்தியத்தில் இருக்க மிக முக்கியமான ஜனநாயக நாட்டின் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சி. அவர்களின் பிரசன்னம் இல்லாமல் அத்தகைய ஒரு மாநாடு சாத்தியப்படுமா? அந்த வகையில் தான் அவர்களின் இந்த வருகை இலங்கை உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தற்போதைய ஆட்சி பீடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அப்படித்தான் நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்கள் அதில் இல்லை என்றால் அப்புறம் ஆசிய மாநாட்டில் என்ன அரசியல் கட்சி வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? 2வது விடயம், அதாவது சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாதது போன்ற ஒரு போர்வைதான் அது. இன்னொரு விடயம், சகலவற்றுக்கும் குரல் கொடுப்பதனால் தேவையான விடயத்தை சர்வதேசத்திற்கு தமிழக முதல்வர்களோ மக்களினுடைய தரப்புகளோ வழங்கும் போது சர்வதேசம் எவ்வளவு தூரம் அதை கரசனை காட்டும் என்கின்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கூற வருகின்றோம். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஸ்கொட்லாந்து பிரியுமா, பெறுபவர்கள் இன்று என்கிற செய்தி இருக்கின்றது. முதலமைச்சர்கள் எல்லாம் வாக்களிக்க செய்திருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏதாவது முன்கூட்டிய விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறனவா? இதுவரைக்கும் தேர்தல் அந்த மக்கள் கருத்து கணிப்பு வாக்கெடுப்பின் முடிவுகள் வெளியாக 52-48 அதான் சொல்றீங்க. அநேகமாக இந்த விடயத்திலே அந்த மக்கள், அதாவது ஒரு நாட்டில் ஒருவர் இருக்க வேண்டுமானால் அவர்களின் அபிலாஷைகளுக்கு அமைய அவர்களின் சுய நிர்ணயத்தோடு இருப்பதற்கான உரிமை இருக்க வேண்டும். அந்த வகையில் மக்களின் தீர்ப்புக்கு அனைவரும் தலை சாய்க்க வேண்டியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உத்தியோகபூர்வ முடிவு வெளியானவுடன் ஸ்கொட்லாந்து மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பது தெரியும். ஆனால் இப்ப நேற்று எங்க மழை பெய்ந்தது, காஷ்மீர் வெள்ளமான்னு தெரியாத பல அமைச்சர்கள் பல அரசியல் பிரமுகர்களும் ஏதாவது அரசியல் சார்ந்த ஒரு விடயம் உலகத்தில் நடைபெற்று அது இலங்கை அரசாங்கத்தோடு இலங்கை அரசியலோடு சேர்த்து பேசுவார். ஸ்கொட்லாந்து பிரியுமா இல்லையான்றதுக்கு பல அமைச்சர்கள் கூட நேற்று முன்தினம் எல்லாம் கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு விடயம்,
அங்கே 2007ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு என்ற அடிப்படையில் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு அமைப்புகள், அதற்கான அழகுமுறைகள் பிரிக்கப்பட்டு அங்கே ஒரு தனித்துவமான பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு சட்ட நியதி மூலம் ஒன்று தனியாக ஸ்கொட்லாந்துக்கு என்று கொடுக்கப்பட்டு அதற்கென்று ஒரு தேசிய கீதம் கொடுக்கப்பட்டு கொடியினுடைய வர்ண நீளத்திலே வெள்ளை இப்படி அங்கே இருக்கின்றது. அதிலே அந்த வேல்ஸ் இளவரசர்கள், அதாவது எலிசபெத் அம்மையாரினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே அந்த பகுதிக்கு யார் பொறுப்புங்கிறது கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அந்த அரசாங்கம், அதாவது அரசியல் ரீதியாக ராஜாக்களை கூட இளவரசர்கள் கூட மாற்ற அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் கேட்பது தமக்கென்ற பேரிலே தாங்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம். அதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அங்கே உரிமை சார்ந்த விடயம் அல்ல, பொருளாதார ரீதியான விடயம். என்றால் வட ஸ்கொட்லாந்திலே இருக்கக்கூடிய கடல்லே தான் பிரிட்டனுடைய அதிகப்படியான எண்ணெய் வளம் இருக்கிறது. இவையெல்லாம் பாகுபடுத்தப்பட்டுருமோ என்கின்ற மிகப்பெரிய அச்சம் தான் இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஸ்கொட்டிஷ் என்று சொன்னோட என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? மதுசாரங்கள் ஞாபகம் வரும். இவையெல்லாம் உலகத்தின் ஏற்றுமதியிலே, குறிப்பாக இங்கிலாந்தினுடைய பெருமானங்களிலே அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள். இப்படியான பொருளாதார கரசனை சிந்தனை தான் அங்கே இன்னும் அதிகம். அதே நேரத்தில் இங்கிலாந்து மக்களுக்கும் ஸ்கொட்லாந்து மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவு பின்னர் எப்படி பேசப்படும் என்ற அச்சத்தை தான் குறிப்பாக பிரிட்டனை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் ஸ்கொட்லாந்தை சார்ந்தவர்கள் நமக்கு தனித்துவமான ஸ்காட்டிஷ் மொழி இருக்கிறது, நாங்கள் அங்கே அப்படித்தான் இருக்க ஆசைப்படுகிறோம், நமக்கு தனியே வேண்டும் என்ற விடயம். அதே நேரத்தில் ஐக்கிய ராஜ்ய பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், எல்லை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், வட அயர்லாந்து எடுத்துக்கொண்டிருந்தால் தனியே பிரிந்திருக்கக்கூடிய இடம், ஒரு தனி தீவு, அந்த அயர்லாந்துடன் இணைந்த தீவு. ஆனால் இங்கே குறிப்பாக ஸ்கொட்லாண்டும் வேல்ஸும் இங்கிலாந்தினுடைய பரப்பிலேயே அங்கே எல்லைக்கோடாக அமைக்கக்கூடிய விடயம். ஆகவே எல்லைக்கோடுகள் எப்படி நிர்ணயிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தவை தான் பேசப்படுது. ஏன்னா அதை கூறுகிறேன் என்றால், ஓரளவு அரசியல் சிறுத்தை ஒன்று எங்கள் மக்களிடையே வேணும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் நேற்று முன்தினம் எல்லாம் இலங்கையின் அமைச்சர்கள் இலங்கை பிரச்சனையோடு ஒப்பீட்டு அளவிலே பேசியிருந்தார்கள். மிகப்பெரிய முரண்பாடுகள் பல இருக்கின்றன. அவை நன்றாக ஆராயும் போது தெரியக்கூடியதாக இருக்கும் என்பது எனது பதிவு. இவை இன்றைய தினம் நாங்கள் ஸ்கொட்லாந்து பிரியுமா என்று பார்க்கக்கூடிய சரி. வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கம், வன்முறை களற்ற தேர்தல் ஊவாவில் நடைபெற வேண்டும், வன்முறைகளற்ற தேர்தல் ஊவாவில் நடைபெற வேண்டும் என்கிற செய்தி இருக்கின்றது. ஸ்கொட்லாந்து பார்த்தோம், ஸ்காட்டிஷ் மொழி வந்துட்டதான் பிரச்சனை. வன்முறைகளற்ற தேர்தல் ஊவாவில் நடைபெற வேண்டும் என்று ஆசிரியர்கள் வினவி கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் எப்படி இது சாத்தியப்படும் என்று நாங்கள் நேற்று முன்தினம் நடைபெற்ற விபத்துக்கள், வெவ்வேறான சம்பவங்கள், மொனராகலில் பதிவு செய்யப்பட்ட 400க்கும் அதிகமான முறைப்பாடுகள், ஆனாலும் கூட இந்த விபத்து ஒரு 2 அசம்பாவிதங்களை தவிர கடந்த 2 நாட்களும் ஒரு பதிலை சுமூகமான, ஆகவே தற்பொழுது ஒரு மக்கள் அமைதியாக நாளை தினம் தேர்தலில் வாக்களிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த போர்ட் சிட்டி என்கின்ற ஒன்று போட்டு அதை பார்க்க வச்சு டிக்கெட் எடுக்கிறது போன்ற தேர்தல் வேட்டுக்கள் நடைபெறுவது கேலிச்சித்திரமாக வரைந்திருக்கின்றார். அப்படியே நாங்கள் நேரத்தையும் பார்த்து விட்டு வருவோம். அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர், நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்தம். நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் போர்ட் சிட்டி. இங்கே இந்த ஸ்போர்ட் சிட்டி தான் எதிர்காலத்தின் வாக்குகளுக்கு அனுசரணை வழங்குகிறது என்பதை நாங்கள் அறியப்படுத்தலாம். இல்லை, தற்காலத்திலேயே இதை காண்பித்து, அதாவது மக்களை வாக்காளர் திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் பின்புறமாக இருந்து. எல்லாத்தையும் விட சுவாரஸ்யமான சம்பவத்தை நேற்று நான் பார்த்தேன். நானும் ஒரு பொருளியல் படித்த மாணவன் தான். பொருளியல் மறந்து போய்விட்டது எனக்கு. ஏனென்றால் ஒரு பொருளியல் ஆசான், முன்னாள் பொருளாதார அமைச்சர், தற்போது உயர்கல்வி அமைச்சர், அவர் கூறிய ஒரு கருத்து என்னவென்றால், இந்த இது மானிய அடிப்படையில் கிடைக்கப்படும் கடன் தான், ஆகவே அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று. கடன்ல என்ன இருக்குன்ற எனக்கு தெரியல. சரி, அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பண்டாரவேளை சம்பவம் விபத்தா வேறு காரணமா, போலீசார் பல கோணங்களில் விசாரணை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இதை காட்சியில் பார்க்கும் போது இந்த அரக்கர்கள் மனிதாபிமானத்துக்குள் பூந்தார்களோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. போலீஸில் சரணடைந்தால் அப்படியான கொலை முயற்சியாளர்கள் தப்பித்துக் கொள்ளலாமோ அரசியல் களத்தில் என்ற இன்னொரு கோணம் இருக்கிறது. அதன் விவகாரங்கள் அடிப்படையில் தான் திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடா அல்லது உண்மையாகவே ஒரு சதி முயற்சியா, இப்படியான பல கேள்விகள் முன்வரும்.
அது பற்றிய கோணங்களில் விசாரணைகளை போலீசார் நடத்தி கொண்டிருக்கின்றதாக தெரிகின்றது. ஆனால் இது தேசிய மயமாகிய செய்தியாக இருப்பதனால் நான் நினைக்கின்றேன் நியாயபூர்வமான விசாரணைகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பரவலாக பேசப்பட்ட ஒரு விபத்து சம்பவம், இதை விபத்து என்று கூறுவதா என்பதை போலீசாருமே சந்தேகம் வெளியிடுகின்றார்கள். நேற்றைய தினம் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தன. மிகவும் கோரமான முறையில், மிகவும் வேகமான முறையில் வாகனம் மக்கள், அதாவது அந்த ஊர்வலம், பிரசார ஊர்வலம் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரம் கூறுகின்றது. அதே நேரத்தில் ஒருவர் ஏற்கனவே இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இதில் காயமடைந்த ஊவா மாகாண வேட்பாளரும் தற்பொழுது கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் முன்னை நாள் நள்ளிரவுடன் நடைபெற்றிருக்கின்றது. புதன்கிழமை முடிவடைவிருக்கின்ற தருணத்தில் தான் இந்த சம்பவம். இதன் பின்னர் பேசப்பட வேண்டிய விடயமாக இது திட்டமிடப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே தருணம் இல்லை என்பதற்கு சாட்சியமாக சிசிடிவி கேமராக்களினுடைய விபத்து தொடர்பான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் மீதும் சுமத்துவதை காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் அந்த சாரதி, அந்த இணைப்பு செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாரதி தான் உண்மையாகவே வாகனத்தை செலுத்தினார் என்ற சாட்சியங்கள் இருக்கின்றனவா? அதாவது கடந்த தேர்தலிலே இவர் ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியில் போட்டியிட்ட ஒருவர், பின்னர் செந்தில் தொண்டமான் அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் அவரது இணைப்பு செயலாளராக இணைந்து கொண்டு இவரோடு மிகவும் நெருக்கமாக பழகி இருந்த ஒருவராகவே இருக்கின்றார். அவரின் ஆரம்ப வாக்கு மூலம் கூறுகின்றது தான் தற்செயலாக வாகனத்தின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக இந்த விபத்து நேர்ந்ததாக அவர் போலீசாரிடம் நேற்று முன்தினம் இரவு சரணடைந்த போது கூறியிருக்கின்றார். பதுளையில் தான் அவர் சரணடைந்திருந்தார். பண்டாரவிலையில் விபத்து இடம்பெற்றிருந்தது. பிறகு அவர் பண்டாரவிலைக்கு கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கும் பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. ஏற்கனவே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவரோடு இருந்த ஒருவராலே கொலை செய்யப்பட்டதை போன்று இதுவும் ஒரு கடந்த பல வருடங்களாக திட்டமிட்டு அவரோடு நெருக்கமாக இருந்து அவரை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகத்தான் அவர்கள் சார்பிலே அந்த கட்சியின் தலைவர் முத்து சிவலிங்கம், பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் நேற்றைய தினம் அந்த குற்றச்சாட்டில் முன்வைத்திருந்தார். அந்த கட்சி நிலைப்பாடு அது. போலீசாரும் இது தொடர்பாக விசாரணையில் நடாத்தி வருகின்றனர். மக்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். காரணம், பலரது உயிர்களை அந்த விபத்து ஒரு விபத்தின் காரணமாக பலரது உயிர்கள் அந்த விபத்தை பார்த்தால் தெரியும் உயிரிழப்பதற்கான காரணமாக அமைந்திருக்கலாம். தெய்வாதீனமாக காயங்களோடு பலர் உயிர் தப்பி இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான பூரண விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதுதான் எமதும் அவாவாக இருக்கின்றது. செந்தில் தொண்டமானை கொல்லும் திட்டமிட்ட சதியே வாகன விபத்து, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் குற்றச்சாட்டு என்கிற செய்தி இருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சியர்கள் கூறக்கூடிய விடயம், தேர்தல் தாண்டியும் அவர்களது பெயர் தலைப்புச் செய்திகளாக வருவதற்கான ஒரு திட்டமும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாமும் கேட்கிறோம். எதிலும் நியாயமான ஒரு விசாரணை அவசியம், உண்மை தெரியப்பட வேண்டும் என்று. அடுத்து, பள்ளிவாசல், முஸ்லிம் பாடசாலை, கடைகள், இளைஞர்கள் மீது பதுளையில் கடும் தாக்குதல், பெரும் பதத்தம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பதுளை ஜும்மா பள்ளிவாசல், அல் அதான் வித்தியாலயம் ஆகியவற்றின் மீது கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுவதுடன் 3 வர்த்தக நிலையங்கள் மீதும் முஸ்லிம் இளைஞர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் புதன்கிழமை நள்ளிரவு அப்பகுதி எங்கும் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. அந்த தேர்தல் பிரசார இறுதி நாளில் இடம்பெற்ற சம்பவம். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டத்தை அடுத்து அங்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இதன் போது இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட மோதலின் அடிப்படையிலே முஸ்லிம் இளைஞர்கள் சிலர் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் எதிரொலியாகத்தான் இந்த கல்வீச்சு சம்பவங்களும் அதை போன்று தாக்குதல் சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. உடனடியாக அமைச்சர்கள் அந்த பகுதிக்கு, ஏனென்று கேட்டால் அவர்களும் இம்முறை தனித்து அங்கே ஊவாவில் தேர்தல் களத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் அங்கு முகாமிட்டு இருக்கின்றார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆராய்ந்திருக்கின்றார். உலகத்தின் மிகப்பெரிய நாடகங்கள் இலங்கையினுடைய அரசியல் மேடைகள் அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாமே திட்டமிட்டதா என்ற இன்னொரு வினாக்களும் இருக்கிறது. இதுவரையும் நடைபெறாத விபத்து, நாட்டில் இடம்பெறும் ஒன்றையுமே நம்ப முடியாத, இதுவரையுமே நடைபெறாத ஒரு விடயம் இந்த தேர்தல் காலத்தில் அது குறிப்பிட்ட நாட்களில் தான் நடைபெற வேண்டுமா இறுதி நாள். ஏனென்றால் இப்போது முதலிலே நடைபெற்ற விபத்து ஒரு தேர்தலுடைய தீர்மானமிக்க வாக்குகளை ஒரு பக்கம் சார்ப்பதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இங்கே இன்னொரு பக்கம் முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழக்கூடிய குறிப்பாக பதுளை பகுதியிலே முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை தனித்துவமாக பிரிப்பதற்கு முன்கூட்டி ஒரு திட்டமிடலான இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இல்லை,
உண்மையிலேயே இப்படி செய்கிறாள். இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இறுதி கால பிரசார நேரத்திலே இவ்வகையான தாக்குதலின் போது வாக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் தான் வரும். ஆனால் தலைப்புகளை பார்க்கும் பொழுதும் சற்று பள்ளிவாசல் மீது தாக்குதலா என்ற கோணத்தில் தான் மக்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது என்ன நடைபெறுகிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் விடயத்தை பதிவு செய்கின்றோம். இந்த காலம் நமக்கு சந்தேகத்தை கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இவை முன்கூட்டியே நடைபெற்றிருக்கலாம். அதை விட இன்னொரு கவலைக்கிடமான செய்தி, நீங்கள் பதுல்லையிலையும் கண்டியிலையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம், நீங்கள் யாரிடம் போய் பேசினாலும் சிங்களத்தையும் தமிழையும் சரளமாக பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடியவர்கள். குறிப்பாக சிங்கள மக்களும் கூட தமிழை சிறப்பாக பேசுவார்கள். பதுளை நகரத்துக்கு நீங்க சென்றீர்கள் என்றால் தெரியும். அப்படியாக இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் அதிகமாக செறிந்து நல்ல இனவுறவோடு வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் அரசியல் நோக்கத்துக்காக சில அதற்கும் பங்கம் ஏற்படுமோ தெரியவில்லை என்கின்ற விடயம் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு வேண்டுமென்றால் ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது முதலீடாக இருக்கலாம், வாக்கு முதலீடாக இருக்கலாம். ஆனால் மக்கள் இதன் பின்னரும் அங்கே வாழும் போது இது தொடராமல் இருக்கும் என்று இன்னொரு உத்தரவாதம் இருக்கின்றது. மக்களுடைய பாதுகாப்பை கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அடுத்து ஊவா பாடசாலைகள் என்று மூடப்படும் என்று செய்திருக்கிறது. காரணம், தேர்தலுக்காக பல பாடசாலைகள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. வாக்கு சீட்டுக்கு வாக்கு அளிக்கும் அதை முதல் தயார்படுத்துவதற்கு தேர்தல்கள் செயலகம் நிலைநிறுத்த, அதனால் சகல பாடசாலைகளும் ஊவா மாகாணத்தில் இன்று மூடப்படுகின்றது. பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்க போலீஸ் பாதுகாப்புடன் நில அளவை என்கின்ற செய்தி இருக்கிறது. ஒரு பக்கம் என்ன விடயம் நடந்தாலும் யாழ்ப்பாணத்தில் இந்த நிலத்தை அளக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அளந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏதாவது புதிய வகையான அளவீட்டு முறை, இப்போ முன்னர் நாங்கள் பெரிய மீட்டர், கிலோமீட்டர் இப்படின்னு ஒன்று இருக்கிறது தானே. அதே நேரத்தில் பரப்பு, ஏக்கர், ஹெக்டேர், அதே நேரத்தில் பர்ச்சேஸ் இருக்கும். இப்போதாவது புதிய அளவீட்டு முறை ஏதாவது வந்திருக்கிறதோ தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் வானத்தில் இந்த மாதிரி கண்காணிப்பது போன்று இந்த சிக்கல் அதிகமாக இருக்கு. சீனாவின் தந்திரோபாயத்திற்கு இலங்கையில் முதலீடு முக்கியம், சீன ஊடகம் கருத்து என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. ஆகவே சீனா தெளிவாக தந்திரோபாயத்தையும் அரசியல் சாணக்கியத்தையும் பயன்படுத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்கின்றது. ஆகவே எப்போதும் சிந்தித்து செயற்படுத்தும் முதலீடு சொல்லை பாருங்கள், மீண்டும் அதிலிருந்து பெருமானம் கிடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆகவே இலங்கைக்கு என்ன கிடைக்கிறது என்பதை கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து, சிறுவர்களை பாதுகாத்தல் என்கின்ற துணைப்பொருளில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தினக்குரலை பதிவாகி இருக்கின்றது. அண்மையிலே நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல அசம்பாவித சம்பவங்களை மையப்படுத்தியதாக சிந்தனைக்குட்படுத்தக்கூடிய விடயத்தில் இது ஐநாவின் பதிவாகவும் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே தடுக்கக்கூடிய, அதாவது நோய்கள் எல்லாம் இருந்தது, அந்த நோய்களை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட தவறவிட்டதன் காரணமாக பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் உயிரிழந்திருப்பதாக ஐநாவின் புதிய அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளாக இருக்கின்றன. கார்ட்டூன் இப்படி இருக்கின்றது. இலங்கையிலே இனிவரும் எல்இடி பல்ப்ஸ், இந்த CFL இதெல்லாம் இனி இல்லை. இனி வித்தியாசமான ஒரு நட்சத்திர, சீன நட்சத்திர, 5 நட்சத்திர ஒரு மின்குமிழ் தான் வர இருக்கின்றது. அதற்கு அத்தோடு கஜமோகன் இதையும் சேர்த்துக்க வேண்டும். இந்த வருடத்திற்குள்ளே இலங்கையில் இருக்கும் அனைவருக்கும் மின்சாரம் என்ற துணைப்பொருள் இருந்தது அரசாங்கத்திடம். அதையும் மையமாக கொண்டு இந்த அதான் சக இடமும் வர இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 5 நட்சத்திர விடுதிக்கு கொடுக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை தான் மக்களிடமிருந்து அறுவடுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 25% விலை கழிவு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, பட்டியல் கழிவு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 2 வாரங்களுக்கு பின்னர் தான் அது சரியாக செயற்படுத்தப்படும் என்று செயலாளர் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதியோ நள்ளிரவில் இருந்து மாற்றம் பெறுவது என்று கூறியிருக்கின்றார். இப்படியான பல சந்தேகங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும், அதாவது அந்த சலுகையும் கூட சீனாவிலிருந்து பெறப்பட்ட கடன் அடிப்படையில் தான் மீள் நிரப்புகை செய்யப்படுகின்றதா, அரச பாதிட்டு சுமத்தும் போது உடனடியாக சுமத்தி விடுவார்கள். ஆகவே அது அரச பாதிட்டுக்கு அப்படித்தான் போகின்றதா, அவை மீண்டும் தனிநபர் கடன் சுமையிலே சேரப்படுகின்றதா என்ற இன்னொரு விடயமும் இருக்கிறது. நீங்க நன்றாக உணர்ந்து பார்த்திருக்கின்றா தெரியும். ஆகவே அதன் கால இல்லை என்ன என்ற இன்னும் ஒரு விடயம், ஒரு திட்டமிடப்பட்டு அல்லது திட்டமிடப்படாததா என்ற கேள்வியும் இருக்கிறது. பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் பல விடயங்களை எங்களுக்கு பறைசாற்றுகின்றது. எங்கள் சிந்தனையில் அதை தாங்கி உதித்தவை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் சுடரொலி பத்திரிகை செல்லாம். சுடரொலியினுடைய பிரதான தலைப்பு, இலங்கையில் மக்களின் உயிரை காப்பாற்ற தவறியது சர்வதேசம், ஜெனீவாவில் அமெரிக்கா கவலை. இதைத்தான் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இலங்கையிலே 5 வருடமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்.
அது மாத்திரமல்ல பல திரைப்படங்கள் குறிப்பாக 7ஆம் அறிவு போன்ற திரைப்படங்களிலும் கூட இது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போது அமெரிக்கா ஜெனீவாவில் இந்த கவலையை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவும் இதை ஆயுதம் பெற்றவர்களே தற்பொழுது கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். என்ன செய்வது? அது அமெரிக்காவினுடைய ஒரு வகையான ராஜதந்திரம். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கிலேயே நடைபெறுகிறது என்று. எல்லாம் மத்திய கிழக்கிலே தடை செய்ய வேண்டும், செயற்பாடுகள் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் சொல்லும் போராளியும் அமெரிக்கா சொல்லுகின்ற பயங்கரவாதியும் என்ன ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உண்மை என்ன என்று தெரியக்கூடியதாக இருக்கும். அந்த தொட்டிலையும் மாட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளும் செயலில் தான் அமெரிக்கா எடுக்கிறது. மஹிந்த அரசின் பொய்ப்புரைகளை இனியும் மக்கள் நம்ப போவதில்லை. மின் கட்டண குறைப்பு தேர்தல் லஞ்சம் என்கிறது கூட்டமைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இது எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த மின் கட்டண குறைப்பு தேர்தல் லஞ்சம் என்கிறது. லஞ்சம் கொடுத்தால் என்ன வகையான தண்டனை கிடைக்கும் அல்லது சலுகை கிடைக்குமா என்றுதான் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் நீங்கள் கூறுவது. நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியும் பொழுது மக்கள் எதனை செய்திருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவிலே மீண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள் அணைத்து விட்டு தான் மக்கள் இருக்கிறார்கள் பொறுக்க வேண்டும். அடுத்து, வாக்களிப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு தொலைபேசி ஃபேக்ஸ் இலக்கங்கள் அறிமுகம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நாங்கள் அதையும் கூறிவிடலாம். ஆகவே பதுளை மாவட்டத்துக்கான முறைப்பாடுகளை தொலைநகல் இலக்கத்துக்கு, அதாவது இப்படி தெரிவிக்கலாம்: 0112 877 620 0112 877 620 877 620. நீங்கள் தொலைபேசியில பேச வேண்டுமாக இருந்தால் 0112 877 622 என்கிற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என்கிற செய்தி இருக்கின்றது. நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகை காலை 6:30 மணி முதல் அந்த முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் செயலகம் மேற்கொண்டிருக்கின்றது. தமிழக மீனவரின் படகுகள் இரும்புக்காக விற்பனையா மறுக்கிறது இலங்கை அரசு என்கின்ற செய்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக மீனவர்களின் 65 படகுகள் விட்டு விடுவோம். என்னென்றால், தமிழகத்தை பொறுத்தமட்டில் இலங்கை தவறு செய்கிறன்னு சொல்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது இலங்கையினுடைய தென்பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழகம் சொல்லுகின்ற பேரினவாத மீனவர்கள் அல்ல. அப்படித்தானே தமிழகத்தில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள். எம்மை பொறுத்தமட்டில் எல்லாரும் சகோதரர்கள், அவர்கள் கூறுகிறார்கள். பாதிக்கப்படுவது அவர்களது மொழியை பேசுகின்ற வடகிழக்கு மீனவர்கள் தான். அவர்கள் குரல் கொடுப்பதாக கூறப்படுகின்றவர்கள் தான். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்ற அரசியல் களத்தை ஒருக்கா நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் போராட்டம் என்கின்ற செய்தி பிரசுரமாக நாங்கள் பார்த்தோம். இலவச கல்வியை, அதாவது வெளிநாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச கல்வியை எதிர்த்து இலங்கைக்கு பிரான்ஸ் $5.5 மில்லியன் நிதி மலேரியா, எய்ட்ஸ், காசநோய்க்கு எதிரான பரப்புரைக்காக என்கின்ற செய்தி. இது நிதி என்று நான் நினைக்கின்றேன். நிதி என்றால் திரும்ப செலுத்த தேவையில்லை. ஆகவே இங்கே நாங்கள் அதிகம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த நிதி எந்த அமைச்சர்களுக்குள்ளாக, எந்த செயலாளருக்குள்ளாக எப்படி பயன்படுத்தப்படுகிறது, கொடுத்த அதே 5.5 மில்லியனுடைய பட்டியல் சரியாக கொடுக்கப்படுமா என்பதைத்தான் நாங்கள் பட்டியலை எல்லாம் சிறப்பாக தயாரித்து விடுவார்கள். அதுதான் பார்க்க வேண்டும். அது கிடைத்துவிடும். அந்த பட்டியல் போடப்பட்ட விடயங்கள் அடங்கியிருக்கிறதா என்பதுதான் பார்க்க. நாளை அடுத்த வருடமும் கருத்து கணிப்பின் போது காசு நோய் இருக்கும், மலேரியா ஒரு சிலருக்கு இப்ப முற்றாக அளித்திருந்தாலும் அதற்கு எதிர்வு கூறல் இருக்கும். சில நேரம் HIV, இந்த பதத்தை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம். ஏனென்றால் HIV-யால் பீடிக்கப்பட்டவர்கள் அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்வார்கள். HIV என்றது ஒரு வைரஸ். ஆகவே அந்த வைரஸை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அடுத்து, தேயிலை தோட்டத்தில் இருந்து 8 வயது சிறுமி சடலமாக மீட்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இப்போதுதான் குறிப்பாக குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது இங்கே இன்னொரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. பின்னதுவ பகுதியில் தான் இந்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு தேயிலை தோட்டம் அருகிலே போடப்பட்டிருந்த நிலையில் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். இலங்கையில் இது தொடர்பான தொடர்ச்சியாக இத்தகைய சம்பவங்கள் நாட்டிலே சிறுவர்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள சபர்மதி ஆற்று முகப்பகுதியில் சீன ஜனாதிபதி ஜிங் பிங்கிற்கு நேற்றைய தினம் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்ட போது அவர் இந்திய பிரதமர் மோடியுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஒரு திடகாத்திரமான உயர்ந்த ஒரு மனிதர், குறிப்பாக ஜிங்பிங். ஏனென்றால் வளமையாக சீன ஜனாதிபதிகளை பார்த்தோமாக கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். இவர் கொஞ்சம் திடகாத்திரமான உயர்ந்தவர். பொருளியல் ரீதியான ஒரு ரசாயனவியல் இருக்கிறது. சட்டத்திலே கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்றார்.
அது மாத்திரமல்ல அவருக்கு மிக ஆளுமை மிக்க பொருளாதார தகுதியும் இருக்கிறது என்று பலர் சொல்கின்றார்கள். மிக திறந்த, அதாவது அடிமட்டத்திலிருந்து வந்தவர், ஆகையால் அனைத்து துறைகளும் தெரியும். அவர் ஆரம்பத்திலே ஒரு தொழிலாளியாக பணியாற்றி இருந்தார் ஒரு பண்ணையிலே. அங்கிருந்து அவர் வந்த இந்த பயணத்தினால் அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் இப்ப நான் சொல்ல வருவதுதான், எல்லாமே நாங்கள் சுமூகமாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் இலங்கைக்கு வந்த போது கண்டீர்களா? மிகவும் பிரம்மாண்ட அளவிலான ஒரு வரவேற்பு விழா. இந்தியாவுக்கு போன பொழுது அதை விட பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு விழா. அது தொடர்பான கார்ட்டூன் ஒன்றும் இருந்தது, பார்க்கும்போது பேசலாம். அதே நேரம் அவர் 5 நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கியிருந்த போதுதான் பிரதமர் நேரடியாக சென்று பேசியிருக்கின்றார் டெல்லியிலே, நியூ டெல்லியிலே. இதை விட இன்னொரு விடயம், சீனா இந்திய எல்லையிலே என்றும் இல்லாத அளவுக்கு ராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவின் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதாக தொடர்ச்சியாக இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் குற்றம் சுமத்தி வருகின்றன. அதனது இலங்கையிலே கைலாகவும் உணர்வுகளும் முரண்பாடான கருத்துக்கள் பதிவாகவில்லை. ஆனால் நேற்றைய தினம் இந்திய பிரதமர் சீன ஜனாதிபதியுடன் பேசும்போது சீனாவினுடைய இந்திய எல்லை ஆக்கிரமிப்பு பற்றி நேரடியாகவே தெரிவித்திருக்கின்றார். அதில் நாங்கள் கரிசனை செலுத்துகின்றோம் என்று ஜனாதிபதியும் பதில் அளித்திருக்கின்றார். சீன ஜனாதிபதியும் பதில் அளித்திருக்கின்றார். இவையும் நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அரசின் விலை குறைப்புகளினால் வாழ்க்கை சுமை குறையுமா என்கின்ற செய்தி கேள்வி கேட்டிருக்கின்றது சுடரொளி. அதைத்தான் ஆசிரியர்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு பெட்ரோல் அதிகரிக்க போது என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கின்றது. நீங்கள் பெட்ரோல் விலை அதிகரித்த போது, குறிப்பாக பஸ் கட்டணங்களின் விலைகள் எல்லாம் அதிகரித்தன. எல்லோரும் போராட்டத்துக்கு மத்தியில் அதிகரித்தார்கள். பால்மாக்களின் விலை அதிகரித்தது, பானின் விலை, அதாவது மா விலை அதிகரித்தது, சகல அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை, வெங்காயம் உள்ளியிலிருந்து எல்லாம் அதிகரித்தது. என்றால் டிரான்ஸ்போர்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்துக்கான செலவுகள் அதிகம் என்று. இப்போது எனது கேள்வி, குறைக்கப்பட்டிருக்கிறது, டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, மண்ணெண்ணெய் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இப்போது அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை குறைக்க கூடாது ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் அதிசயம். அதை யாரும் எதிர்க்கட்சிகளும் கேட்பதாக எனக்கு தெரியவில்லை. இனித்தான் அது பற்றிய கரசனை காட்டுகிறார்களோ தெரியவில்லை. மாகாண தேர்தல் இருப்பதனால் அங்கே இல்லை, தேர்தல் பற்றிய சிந்தனை தான் இருக்கும். பான் விலை, பால்மா விலை எப்போ குறையும்பா, பாப்பரசு வச்சின் போது குறையுமாப்பா, மின் கட்டணம், எரிபொருள் விலை குறைப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இருவர் பேசிக்கொள்கிறார்கள். நாங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுகின்றார்கள். அது அந்த சீசன்ல தான் வரும் என்று. நாங்கள் அப்படி இல்லை, குறைஞ்சபடியா குறைய வேணும்னு கேட்கிறோம். ஜேபி 2 பேரும் ஒரே எண்ணத்துல தான் கேட்கிறோம். ஆனால் நீங்க கொஞ்சம் சூட்சமா இப்போ கிளறி விட்டு தான் கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது ஜேபியினுடைய கேள்வி சித்திரம் சுடரொளி பத்திரிகையினுடைய கார்ட்டூனாக பதியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்று நாங்கள் வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையும் சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஜனவரிக்கு முன் சகலருக்கு மின்சாரம், மின் கட்டணங்களை மேலும் குறைக்கவும் திட்டம் என்கிற செய்தி இருக்கிறது. ஆகவே இன்னும் உங்களுக்கு குறைக்கப்பட போகிறது என்று இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். குறைக்கப்படுமா என்று குறைத்ததன் பின்னர் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை மின் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது தெரியவர். 34 உறுப்பினர்களை தெரிவு செய்ய நாளை தேர்தல். 9,42,730 பேர் வாக்களிக்க தகுதி. 12 தேர்தல் தொகுதிகள், 833 வாக்குச்சாவடிகள். ஜனநாயக திருவிழா நாளை. ஜனநாயக திருவிழா, மாகாண ஜனநாயக திருவிழா நாளை. தேர்தல் கடமைகளில் 1000க்கும் அதிக கண்காணிப்பாளர்கள், அதிகப்படியான கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்ற முறைப்பாடுகள் அதிகம். முன்றாகலைக்கு செல்வார்களா என்ற தேர்தல் ஆணையாளரே முன்றாகலைக்கு செல்லவில்லை. கண்காணிப்பாளர்கள் செல்வார்களா? செல்வார்கள். அவர்களுக்கும் இடையூறு ஏற்படுமோ தெரியல. தேர்தல் அதிகாரிகளும் சில சந்தர்ப்பங்களில் உண்மை வெளிவருவதற்கு தடையாக இருந்து வருகிறார்கள். அடுத்து நாங்கள் அடுத்த செய்தியை பார்க்கலாம். 2015 பட்ஜெட் 3 வருடங்களுக்கான செயற்திட்டமாக சமர்ப்பிக்க முடிவு. வருமானம் 1713 பில்லியன் ரூபாய், செலவினம் 3053 பில்லியன் ரூபாய், துண்டு விழும் தொகை 4.4% என்கிற செய்தி இருக்கின்றது. இங்கேயும் செலவு அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு கடை சுமை இருக்க இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அதை அடுத்து ஆசிய அரசியல் கட்சிகளின் சர்வதேச மாநாடு இன்று ஆரம்பம். ஜனாதிபதி பிரதம அதிதி, 33 நாடுகளிலிருந்து 300 பிரதிநிதிகள் பங்கேற்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாவட்டத்திற்கு ஒரு புனர்வாழ்வு ஆஸ்பத்திரி என்கின்ற செய்தி ஒன்றும். திடீர் விபத்துக்களால் ஏற்படுவர்களுக்கு சுகாதாரம் பெற்ற இளைஞர் முதியோர் அங்கவினர்களுக்கான செயற்பாடாக இருக்கின்றது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலே பொதுவான தலைப்புகள் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது. அடுத்து மெட்ரோவினுடைய செய்திகள். புறக்கோட்டையில் போலீஸ் கான்ஸ்டபிள் தாக்கப்பட்ட வைத்தியசாலையில் அனுமதி, கைதான சந்தேக நபருக்கு விளக்கமறியல் என்ற செய்தி இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாயு பலூன்கள் வெடித்ததனால் 10 பேருக்கு காயம் என்கிற செய்தி இருக்கின்றது. அன்னைக்கு ஊவாவில் முதல்ல இந்த வாயு பலூன் பார்ப்பாங்க சில பேர்.
அப்ப அதனாலதான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கிற தேர்தலில் என்னென்னலாம் நடக்குது பாருங்க. காத்தாங்குடியில் 8 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் உட்பட்ட கற்பலா பிரதேசத்தின் மொடன் தோட்டத்தில் உள்ள சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் நேற்று மாலை காத்தாங்குடி போலீசார் கைது செய்திருக்கிறார். இதே போன்று குவைட் சிட்டி பகுதியிலும் ஒருவர் கடந்த வாரம் பரவலாக பேசப்பட்டிருந்தார். அது அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டு ஒரு உரப்பையிலே போடப்பட்டிருந்தது. இப்போது இன்னொருவர் இப்போது தொடர்ந்து இந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே சிறுமியர் துஷ்பிரயோகம் அதிகமாக இருக்கின்றது. அடுத்த செய்தியை நாங்கள் பதிவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவாக யாழ் தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய செய்தி தலைப்புகள். தமிழருக்கு என்ன பிரச்சனை கேட்கிறார் கஹலிய. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம், என்ன பிரச்சனை என்று. ஐக்கிய நாடுகள் விசாரணை விடயங்களை தமிழ் சிங்களத்தில் பார்வையிட ஏற்பாடு, ஒத்துழைக்குமாறு பான் கி மூன் மீண்டும் இலங்கையுடன் வலியுறுத்தல் என்று செய்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் எத்தனை ஜனாதிபதிகள் பிரதமர் வந்தாலும் விடுவதாக இல்லை தனது கடமையை. ஐக்கிய நாடுகள் விசாரணைக்கான சாட்சியங்களை புலம்பெயர் உறவுகள் திரட்ட வேண்டும், உள்நாட்டில் கடும் அச்சுறுத்தல் என்கிறார் சிவாஜிலிங்கம் என்கிற செய்தி இருக்கின்றது. இலங்கையில் அதிகப்படியான அச்சுறுத்தலுக்கு முன் கொடுத்த ஒரு அரசியல் பிரமுகர் என்ற பேரும் இவரை சாரும். மாகாண சபையை மாங்குளத்துக்கு நகர்த்த கோரிக்கை என்கிற செய்தி இருக்கின்றது. இனிமேல் மாகாண சபையை மாங்குளத்துக்கு நகர்த்துங்க என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. சுழிபுரம் கடலில் குளிக்க சென்ற இருவரை அள்ளிச் சென்றது அலை, ஒருவர் கரை சேர்ந்தார், மற்றவர் காணவில்லை என்கிற செய்தி ஒன்று இருக்கின்றது. இவை யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். எனவே இன்றைய தினம் நாங்கள் வெள்ளிக்கிழமை பிரஸ் ரிலீஸை நிறைவு செய்கின்றோம். நாளைய தினம் எங்களுக்கு இல்லை, நாளை நாளும் மறுதினம் நமக்கு இல்லை. ஆனால் நாங்கள் திங்கட்கிழமை பார்க்கும் போது பல முடிவுகளை உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருப்போம். அது எப்படியானவை என்பது உங்கள் கருத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் தான் பதிவு செய்ய வேண்டும் சிரத்தையோடு. நன்றி ஜெகநாத். நன்றி கஜமோகன். இந்த உலகத்திலே என்ன பிரச்சனை என்பதுதான் கேள்வி. என்ன பிரச்சனை என்று நாங்கள் விட்டு விடுகிறோம். தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இணைந்தீர்களாம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் கரிவன்போடு கஜமோகன். வணக்கம்.